நல்லா இந்த எல்லாரும் யோகியான்னு சொன்னாங்க, கடைசியில் போய் நரகத்தில் வெந்தா என்ன லாபம் உனக்கு? சொல்றது நியாயமா இல்லை? நீங்களே உங்க மனசாட்சி கேட்டு பாருங்களேன். என்ன இந்த ஜாதி மதம் இது பேரு புகழ வச்சு என்னத்த ஆக போறோம்? நம்ம செத்தவொன்னே ஒரு மாசம் நம்மள நினைக்க மாட்டாங்களே, அதுக்காக வாழ்றது? யோசிச்சு பாருங்க. ஏசு நியாயமா பேசல. திடீர்னு இறந்த உடனே நித்தியத்தை சந்திக்க போறியே, அதுக்கு எவ்வளவு ஆயத்தமா இருக்கிற நீ? அதை அந்த உண்மையை காட்டுறதான் நான் வந்திருக்கிறேனே. அவர் நியாயமாக தான் பேசுகிறாரு. ஏங்க அவர் பேச்சை கேட்க மாட்டேன்றோம்? ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் 2 கேட்டகரியில் போடலாம். இந்த உலகத்தில் பெருசாக ஆதாயத்தை எண்ணிக்கிட்டு போகிறது, இந்த உலகத்தில் இதெல்லாம் ஆதாயம் இல்லைன்னு இயேசுவை நம்புகிறோம். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. பாருங்களேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவ மேலே உங்கள் விசுவாசத்தை எப்போ ஒரு நிமிஷம்தான், அவர் மேலே நம்பிக்கை. இதெல்லாம் நஷ்டம், இதெல்லாம் இதை காப்பாற்றாது. அவர் மேலே, அவர் யார், அவர் என்ன செஞ்சாருன்னு மேலே நம்பிக்கை வச்சா போதும். தேவனிடத்தில் சமாதானம். பாருங்களேன்.